இவனா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏய் சரி, இங்கே போடுறா, இங்கே நான் வந்துட்டேன். யாரா இவனா? வாக்கோ. என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? இந்த வாட்டியும் போட்டுக்கிச்சா? என்னடா நீ வேற ஏன்டா இப்போ பார்த்தாலும் இதே தான். எங்கே போனாலும் எனக்கு டார்ச்சராக தான் இருக்குது. எங்கே போனாலும் தொல்லை பண்ணினே இருக்காங்க யாராவது ஒருத்தர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஊட்டி, இது உனக்கு பழகப்பட்ட விஷயம் தானே, இதுக்கு போய் இது ஃபீல் பண்ணியிருந்தது. ஆமாம், அப்படின்னா கேட்டாங்க இன்டர்வியூவில். அதெல்லாம் லெஜெண்டரி கொஸ்டின்ப்பா, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது. அதெல்லாம் ரொம்ப டஃப். சரி நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த கடை முன்னாடி உட்காந்துட்டு இருக்க? நீ வியாபாரம் ஆகணும்டா, நீ கிளம்பு. இன்டர்வியூ நானே மன கஷ்டமாக இருக்கேன். நீங்கள் வந்தால் நீ மானபங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை விட்டால் யாராக இருக்காங்க எனக்கு? அதனால தான் இங்கே வந்தேன். இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியல. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டு வந்துருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. அடா பயப்படாமல் போட சரி, இல்லைனா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பயப்படாமல் வீட்டுக்கு போ. நான் நைட்டு கடை சாத்திட்டு வந்துடுறேன். நீ ஒரு நண்பன் ஒன்று கூப்பிட்ட பாரு, அதெல்லாம் நான் பண்ணது. எனக்கு இப்போயே எங்கள் வீட்டில் வந்து நீ பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு. நான் மட்டும் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டு தெரிஞ்சுன்னா என் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அடா என்னடா நீ இதுக்கெல்லாம் போய் வந்துட்டுருக்க? கவலைப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்து நல்லா இருப்பேன். எந்த உதவியும் பண்ண மாட்டேன். நைட்டு என்னை வீட்டில் எடுத்து வந்தேன்னா உன் கடையில் தான் வந்து படுக்க போகிறேன். அச்சோ, நான் அப்படி சொல்லிட்டு போகிறோம். நைட்டு கடையில் தான் வந்து படுப்போம்.